ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை அலட்சியப்படுத்தாம சாயப்பா எனக்காக ஏதாவது ஒரு நல்லதை செய்வார்ன்ற அந்த நம்பிக்கையோடு தானே நான் சொல்வதை கேட்க வந்தாய். கண்டிப்பா இப்போ நரகமாக இருக்கிற உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றி உனக்கு பாதுகாப்பாக நானே இருந்து வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை திரும்பி பார்த்தீன்னா இப்போது அது உனக்கு புன்னகையை தான் வரவழைக்கும். தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்பட்டு நீ வாழ்ந்ததெல்லாம் போதுமே செல்லமே. இனிமே உன் வாழ்க்கை நீ நினச்சதை விட சிறப்பானதாக அழகானதாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் தாமதமான விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் இப்போ உன்னை நல்ல இடத்துக்கு கொண்டு போக போகுது. உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ கேட்ட சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காம போயிருந்தாலும் உன் இதயத்துக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன், இனிமேலும் கொடுப்பேன் செல்லமே. இருட்டுங்கிறது உன் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அதே போல் விடியல்ங்கிறது உன் வாழ்க்கையில் வெகு தூரத்திலும் இல்லை. பாறையை பிளந்து கொண்டு வரும் விதை எப்படி செடியாக மாறுமோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் துன்பங்களை பிளந்து கொண்டு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். உன் இதயத்தில் நீ நம்பிக்கையை உறுதியாக வச்சுக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். என் காலடியை நம்பி என்னுடைய ஆசீர்வாதங்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த சாயப்பா எல்லாமுமாக இருந்து மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ பயப்படக்கூடிய விஷயங்களில் 10ல் 9 விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடந்ததே கிடையாது. இருந்தாலும் நீ தான் நடக்காத உன்னை கற்பனை பண்ணி பயந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நடந்ததே இல்லாத நாளையை கற்பனை செஞ்சுக்கிட்டு நடக்கவே போகாத விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு உன் மனசை சிதைக்க வேண்டாம் என் செல்லமே. உன் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லபடியாக அழகாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும். எல்லா விஷயங்களையும் உனக்கு அழகாக்கி உன் வாழ்க்கையை ஒரு உயிரோட்டம் உள்ளதாக மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். அடுத்தடுத்து உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். எந்த விஷயத்தை நினச்சி மனசு சோர்ந்து போயிருக்கையோ அதே விஷயத்தை சரி செஞ்சு தெளிவுபடுத்தி உன்னை சரியான பாதையில் நான் நடத்தி கூட்டிகிட்டு போக போகிறேன். நீயும் உன் பாதையில் அமைதியாக முன்னேற தயாராகு. இனிமேல் உனக்கு ஒவ்வொரு நல்ல அனுபவங்களையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எதிலும் அவசரப்படாதே, எதையுமே மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காதே. உன் வேகம் உனக்கானது, உன் பாதை உனக்கானது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ அமைதியாக உறுதியாக அதே நேரத்தில் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட போகிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் மனச்சுமையை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த விஷயத்திலும் அளவோட ஆசையை வச்சுக்கோ. ஆசைகள் அதிகமாகும் போது தானே மனக்கலக்கம் அதிகமாகுது. உண்மையிலேயே உனக்கு தேவையானதை நான் கொடுத்து உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு நேர்மையோடு நம்பிக்கையோடு வாழும்போது அதுவே உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொறுப்புகளை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் கவலைகளை தீர்த்து கஷ்டங்களை போக்கி உன் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். இந்த வாழ்க்கையை உன்னை தைரியமாக மாற்றிருச்சு என் செல்லமே. நீ வடித்த கண்ணீர் தான் இப்போ உன்னை பலமுள்ள ஆளாகவும் மாற்றியிருக்கு. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது
நீ ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. உனக்குள்ள ஆன்ம சக்தியை அதிகரித்து உனக்கு அழகான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். எந்த ஒரு விஷயத்தில் நீ ஏமாற்றம் அடைஞ்சாலும், எந்த ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைனாலும் அதுக்காக மனம் சோர்ந்து போகாதே. உன்னை ஏமாத்தினவங்க உன் முன்னால் தலை குனிஞ்சு நிற்க தான் போகிறாங்க. பழி பாவம் செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்பட வேண்டியது அவர்கள் தானே தவிர நீ எந்த விஷயத்தையும் யோசித்து வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு அழகானதை, உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். எந்த விதத்திலும் நீ தோற்று போகவோ ஏமாந்து போகவோ நான் விட்டுட மாட்டேனேன் செல்லமே. உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகளையும் இந்த சாயப்பா உனக்காக கொடுக்க போகிறேன். உனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நல்லவங்க ஏமாந்து போவாங்க, ஆனால் ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க. நல்ல பிள்ளையாகி உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நன்மைகளை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை தொடக்கம் வறுமையோடும் குறைவுகளோடும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படியே நீ அழிந்து போகும்படியோ நீ விழுந்து போகும்படியோ இந்த நிலைமையில நான் உன்னை விட்டுட மாட்டேன்னு செல்லமே. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன்னை முன்னே நகர்த்திட்டு போய் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறேன். வறுமைங்கிறது உனக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாத்தையும் மாற்ற முடியுன்ற நம்பிக்கையோட நல்ல வாழ்க்கையை சிறப்பாக நீ வாழ தயாராகு. உன் மனசுக்குள்ள நீ பல கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உன் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய சில கனவுகள் மண்ணுக்குள் புதஞ்சது மாதிரி காணாமல் போயிருக்கலாம். இருந்தாலும் நீ முயற்சியை கைவிடவில்லை அல்லவா? அதனால தான் உன் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். உன்னாலான முயற்சியை மட்டும் நீ சரியாக செய். அதற்கான முன்னேற்றத்தை இந்த சாயப்பா நான் கொடுப்பேனேன்னு செல்லமே. சாப்பாட்டுக்காக உழைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீயே சாப்பாடை உண்ணக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு உழைக்கணும்னு என்ன அவசியம்? உழைப்பு உன் குடும்பத்துக்கானது தான். அதே நேரத்தில் உன் உடம்பு முக்கியம் இல்லையா? உன் குடும்பத்துக்காக நீ ஓடி ஓடி உழைக்கிற, சம்பாதிக்கிற, எல்லாமே முக்கியம்தான். ஆனால் உன் குடும்பத்துக்கு நீ தான் மிகப்பெரிய பொக்கிஷங்கிறதை மறந்துடாதே. உன் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தானே உன் உழைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரியான நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டு உன் உடம்பை கவனிச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் உழைப்பை தொடர்ந்து செய்ய பழகு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நம்ம எப்படினாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு குடும்பத்தை நல்லா வச்சுக்குவோம், குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு நீ நினைக்காதே. அது தியாகம் இல்லை, அது அறியாமை. ஏன்னா உன் உயிர் ஏன் பாதுகாப்பில் பத்திரமா இருக்குது. அதே போல் உன் குடும்பத்தின் எதிர்காலம் உன் கைகளுக்குள்ளே தான் பத்திரமா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ உன் உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக நலமாக பார்த்துக்கிட்டினா உன் குடும்பம் நல்லா சந்தோஷமாக முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றல்லவே. மற்றவங்களுக்கு தேவையானதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நீ உன் உடம்பை கவனிச்சுக்கிறது தான் சரியான தர்மமாக இருக்கும். அந்த தர்மத்தை நீ கைவிட்டுட்டினா உன் உழைப்பு உன்னை விட்டு விலகி போயிடும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நல்லா உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வர முடியும். உன் வாழ்க்கையும் உன் உடலையும் மதித்து வாழ பழகு. அதுதான் நீ செய்யக்கூடிய உண்மையான பக்தியாக இருக்கும். யாருமே இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்துக்கிட்டு போக போகிறது கிடையாது. நீ சேர்த்த பொருளும் இல்லை, உனக்கு பிடிச்ச உறவுகளும் இல்லை. உன் கூட வரப்போகிறது நீ செஞ்ச நல்ல புண்ணிய செயல்கள் மட்டும்தானே. அதனால் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் காசு பணம் சேர்த்தா மட்டும் போதும்னு நினைக்காம உன்னால் முடிஞ்ச உதவியை 4 பேருக்கு மிகச்சிறிய அளவிலாவது செய்ய பழகு. உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். உன் முயற்சிக்கும் உழைப்புக்கும் சேர்த்து உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேன். நீ அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் நிச்சயமாக அனுபவிப்பாய். அனுபவித்து முடித்த பிறகு அது அனைத்தையும் நீ இங்கேயே தான் விட்டுட்டு போவ. எந்த பொருளையும் காலாகாலத்துக்கும் நிரந்தரமாக தங்க வச்சுக்க முடியும்னு நினைக்காதே. என் அருளை தேடினா அது உனக்கு நிலையானதா, நிரந்தரமானதா, 7 பிறவிகளிலும் உன் கூடவே இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்துக்கும் உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக
உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகாமல் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை கொடுக்க போகிறேன். எந்த உறவுகள் மனசு உடைஞ்சு போகாமல், யாருடைய கருத்தையும் நீ வாக்குவாதம் செஞ்சு சண்டை போடாமல், யார் என்ன சொன்னாலும் அமைதியாக அதை எடுத்துக்கிட்டு அப்புறமா தனியாக உட்காந்து யோசிக்க பழகு.